ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்கிறார் ஔவையார். ஏகாந்தம் இனிது என்று அவர் எதை சொல்கிறார்? தனிமையைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொண்டாலும், ஆதியை தொழுவதை காட்டிலும் அறிவினர் சேர்தலும் அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதும் எவ்வாறு இனியது என்று அவர் கூறுகிறார். இது வந்து ஒரு என்லிஸ்டிங் தி திங், இதெல்லாம் நல்லது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுற போது அவர் சொல்கிறது முதல்ல இனிது ஏகாந்தம் இனிது அப்படிங்கிறது. இப்போ தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா அப்படின்னு. ஸோ தனியாக இருக்கிற போது அதுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா அப்படின்னு. சாலிட்யூட் இஸ் பிளிஸ்ங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. ஒவ்வொன்றும் அந்தந்த கண்டெக்ஸ்டில் நீ பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் கம்பேரிட்டிவாக போட்டு கிராஃப் போட முடியாது. இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சி காமாட்சி அம்மனுடைய மூலஸ்தானத்தில் இருக்கும் ஐயப்பனுக்கு அருகில் இருக்கும் கல்வெட்டில் இந்த சாஸ்தாவின் கையில் இருக்கின்ற பூச்செண்டை வாங்கி கொண்டுதான் கரிகால சோழன் இமயமலையில் தனது புலிக்கொடியை நாட்டிவிட்டு வந்தான் என்று பொறிக்கப்பட்டுள்ளதாக தங்களுடைய அருளை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். சங்க காலத்தில் வாழ்ந்த கரிகால சோழன் காமாட்சி அம்மனையும் தர்மசாஸ்தாவையும் வணங்கித்தான் இந்த வெற்றியை பெற்றான் என்றுதானே இதற்கு அர்த்தம்? அப்படியானால் காமாட்சி அம்மனின் தவத்திற்கும் தர்மசாஸ்தாவிற்கும் உள்ள தொடர்பினை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள். நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருக்கும். திருநாகேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போகிறீங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிற போது அங்கே காவல் தெய்வம் மாதிரி ஐயப்பன் உட்காந்துப்பார். இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? இந்திராணியை அவன் வந்து கவர்ந்து போய் சிறை வச்சுருந்தான், அப்போது ஐயப்ப சாமி அது காவல் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த சாஸ்தா மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக காவல் தெய்வங்கள். காவல் யாருக்கு இருப்பாங்கன்னா உனக்கு எனக்கு இருக்க மாட்டாங்க, அவனுக்கு குறுக்காலம் இல்லை, மிகப்பெரிய நிலைகளை அடைந்தவர். இப்போது அம்மா பராசக்தி இருக்கா, அந்த அம்மா குளிச்சுட்டு இருக்கிற போது ஒரு நாள் சிவன் டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. இப்போது அந்த மாதிரி எனக்கு ப்ரைவசியே இல்லை, அதனால் எனக்குன்னு ஒரு ஆள் வேணும்னு உடம்புல இப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னுட்டு பொழுது போகாமல் அதில் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. தன் உடம்புல இருக்கிற மஞ்சள் தேய்ச்சி குளித்த மஞ்சளில் ஒரு பொம்மை பண்ணோடனே அது எந்திரிச்சு வந்துச்சு. அதுதான் வந்து பிள்ளையார். இந்த மாதிரி ஒரே சந்தோஷம் ஆச்சு. தன்னுடைய பவரெல்லாம் ஒரு பாசம் அங்குசமாக அந்த ஆள்கிட்ட கொடுத்து, இனிமேல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீ தான் காவல் இருக்கணுன்ட்டு பிள்ளையாரே நிற்க வச்சிட்டான். சிவபெருமான் வர்றாரு. வர்றபோது இந்த பையன் தடுக்கிறான். சிவனுக்கு என்னடா இது தவளுண்டு பையன் நம்மளை தடுக்கிறான்னு சொல்லிட்டு நந்தி அனுப்புகிறாரு. இவர் ஓங்கி சண்டில் ஒரு அடி அடிச்ச உடனே நந்தி ஓடி போடுறாரு. இப்படியே இது விபரீதமான சண்டை ஆகி, ஒரு பக்கம் சக்தியினுடைய சைன்யம், ஒரு பக்கம் சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு தேவர்கள்லாம் இன்னொரு பக்கம், ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அப்போ மகாவிஷ்ணு பின்னாலேருந்து சக்கராயுதத்தை அனுப்பிச்சு ஒரு கழுத்தை வெட்டிடுறாரு. ஃப்ரண்ட்டில் சிவன் சண்டை போட்டுருக்காரு. பராசக்தி இன்னும் கோவம் வந்து உக்ர தாண்டவம் ஆடுறா. இப்போ சிவன் சொல்கிறாரு, வடகிழக்கு திசையை நோக்கி போங்க, அங்கே எந்த தலை இருந்தால் அதை கொண்டு வாங்க அப்படின்னு. போனால் ஒரு யானை தலை இருக்குது. அதை கொண்டு வந்த உடனே சிவன் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ மனித உடம்பு யானை தலையோட பிள்ளையார் எழுந்திரிச்சு வர்றாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே கோவம் வருது. என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்தான், முருகனை மாதிரி தான் இருப்பார் பிள்ளையார் கூட, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவம் வருது. அப்போ எல்லோரும் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, கஜமுகாசுரன் ஒரு ராட்சசன் இருக்கான். கஜம்னா யானை, யானை மூஞ்சியோடு இருக்கான். யானைக்கிட்ட மனுஷன் சண்டை போடுறத விட யானையாக சண்டை போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால நாங்கள் இந்த தெய்வ நாடகத்தை அரங்கேற்றியிருக்கோன்னு அந்த யானை முகத்தோடு இருக்கிற குழந்தைய உட்கார வச்சு ஒவ்வொரு கடவுளும் அவங்கவுங்க சக்தியில் ஒவ்வொன்றும் கொடுக்குறாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் எல்லாரும் ஒரு பவர்லாம் கொடுத்து, இவர் முழு முதல் கடவுள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவருக்குள்ளே இருக்கோம், அதனால் முழு கடவுள், எங்கள் எல்லாருக்கும் இவர் தான் இனிமேல் டாப், அதனால் முதல் கடவுள்,
வி நாயகன் என்றால் தனக்கு மேல் நாயகன், தலைவன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையை அவர் அடைஞ்சார். கஜமோசகனை வதம் பண்ணுறதுக்கு போனார். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? ஒவ்வொரு அசுரனும் வரம் வாங்கியிருப்பான், இந்த மாதிரி தான் நான் சாகணும் அப்படின்னு எதாவது வச்சுருப்பான். அதனால் அந்த மாதிரி வர்றோம். இந்த டவுட்டு உனக்கு எனக்கு வருது இல்லையா? முருகர் அழகாக இருக்கிறாரு, இந்த பிள்ளையார் மாத்திரம் ஏன் யானை மூஞ்சி வச்சுன்னு இருக்காரு? ஒரு லேடி, அவள் பேர் ஹில்டா சார்லர். அவள் ஸ்ரீலங்காவில் போய் குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அங்கேயே இருக்கா. அவளுக்கு தெய்வீக அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிக்காது. அவள் முருகனை தான் கும்பிட்டுன்னு இருந்தாள். பின்னால் நியூயார்க் முருகன் கோயிலில் போய் நெருப்பு சட்டி கையில் வச்சுக்கின்னு பௌர்ணமிக்கு அருள்வாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாள். அவள் அந்த ஸ்கந்தா புக்கில் பிள்ளையாரோடு அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் அந்தம்மா எழுதியிருக்கு. அதில் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு நாள் அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். பிள்ளையாரே, முருகர் இவ்வளோ அழகாக இருக்காரு, நீ ஏன் இப்படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிள்ளையார் சொன்னார், ஏன் இப்போ என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? நான் அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறார். One day, I went to my room and laid down and said, Ganesha, could you explain what I would like to know? I fell into a deep sleep. Suddenly, I was awakened by Ganesha and I heard him say, take a pen in hand and write. I did not move. He repeated louder, take a pen and write. This is what I wrote. To bring understanding to the illiterate of long ages ago, so long ago that the flood had not yet engulfed Lemuria. லெமூரியா கண்டம் கடலால் அழிவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது. Fables or tales were told to the race emerging from the darkness of an unenlightened mind. These stories had been handed down and have remained as symbols to be understood only by the few. Just as Jesus spoke in parables only to those who were to understand, so in those long ages past, to bring intelligence to the race emerging from ignorance and to awaken some understanding in their brains, symbols were used to educate them and quicken their evolution. This was in the age when the gods walked the earth and were the spokespersons for the illiterate and just awakening souls. The initiated understood that the signs were used to stir the intellect of the unfolding race. These symbols have remained until this day, handed down from father to son, mother to daughter. Many still worship them, hardly understanding what they do. Yet, when a heart is felt in a mantra or prayer, can a god resist love? It matters not the legend, as you call it, or the beginnings if the heart is open. Slowly, the understanding and higher consciousness will follow and be experienced within as the growth of the soul. For is that not what man's life on the physical plane is all about? The growth is the moving upward from the lowest chakra to the highest chakra. பெரிய வளவலன்னு போவோம். அதாவது அவர் சொல்கிறார், இதெல்லாம் நீ எழுதிக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னது இதெல்லாம் தான் அந்த நோட் புக்கில் எழுதி அந்த அம்மா புக்கில் போட்டிருக்கோம். ஆரம்ப காலத்தில் பிரிமிட்டிவ் சொசைட்டி இருந்தது லெமுரியா கண்டத்தில். ஜனங்கள்லாம் பார்பரிக்காக இருந்தாங்க, காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நீ பெரிய தத்துவங்களெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ கடவுள்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரியான இந்த ஸ்டோரிஸ் மூலமாக சில தத்துவங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முருகரை பற்றியெல்லாம் தெரியும். நியூயார்க்கில் போனால் எல்லாம் பண்ணோம். நீங்கள் இன்றைக்கி எந்த கடவுளெல்லாம் கும்பிட்றீங்களோ எல்லோரும் இப்படி வந்தவங்க தான். ஒரு விவாண்டக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த விவாண்டக முனிவர்கிட்ட சபிக்கப்பட்ட ரம்பா வந்து ஒரு மான் வடிவத்தில் போய் அவரும் மானாக தன்னை மாற்றிக்கிட்டு 2 பேரும் வந்து குடும்பம் நடத்தி ஒரு ரிஷி பிறந்தால் பிண்டம் ராத் தங்காதுன்னுவாங்க. ஸோ வந்துட்டார் ரிஷேஷன். அவருக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே தெரியாது, காட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தார். ரொம்ப பெரிய நிலை. அந்த ரிஷேஷனுங்க மகிழ்ச்சி யார்? பிள்ளையார். இன்றைக்கி சிருங்கேரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ரிஷேசிருங்க மகரிஷி காட்டில் தவம் பண்ணின்னு இருந்திருக்காரு. தசரதனுக்கு நாட்டில் மழை இல்லை. மழை வந்து ரிஷேசிருங்க மகரிஷி கால்பட்டால் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 பொம்பளைங்க நாட்டுக்கு மழை வரணும், அவர் சாபம் கொடுத்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி பல்ல குத்திக்கின்னு முதல்ல போனாங்க.
பல்லக்கு வச்சுக்கிட்டு டெய்லி பூ பறிக்கிறது, ஆசிரமத்துக்கு முன்னால் தொங்க விடுறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ரிஷிசிருங்க மரிஷி இருக்கா இல்லையா, அவர் சொல்கிறார், யாராக இருந்தாலும் எதிரில் வாங்க, நான் சாபம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். இவங்க 2 பேரும் போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா எங்கள் நாட்டில் நீங்கள் வரணும், பல்லக்கு கொண்டாந்துருக்கோன்னா ஏறி உட்காந்துக்கிறார். ஸோ உலகத்தில் முதல்ல பல்லக்கை எடுத்து தூக்கின்னு வந்தது 2 பொண்ணுங்க தான். அதனால தான் நம்ம கோயிலில் தேர் பல்லக்கு யார் வேணால் எடுக்கலான்னு நம்ம ஒரு ரூல் வச்சுருக்கோம். ஸோ அவர் கிட்ட வராருன்னு உடனே அயோத்தியில் மழை பெய்யுது. அப்போ அவருடைய குலகுருவான தசரதனுடைய குலகுரு சொல்கிறாரு, பாரு அவர் வந்துட்டாரு, இல்லைன்னா மழை வந்திருக்காதுன்னு. அப்போ தேங்க்ஸ் கிவிங்காக தசரதனுக்கு ராமலட்சுமண பரதத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை பேர் சாந்தா. அவளை கட்டி வச்சார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆண் வாரிசு வேணும், சந்ததி வேணும். சரி ஒரு யாகம் வளர்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் ரிஷிசிருங்க மகரிஷி பாயசத்தை வச்சு அதை கைகேயிக்கும் கோசலைக்கும் சுமித்ராக்கும் கொடுக்குறாரு. அதில் தான் ராமலட்சுமணன் பரத சத்ருக்கன் வந்தாங்க. அப்போது எங்கே இருக்கார் ரிஷிசிருங்க மகரிஷி, அவர் சாந்தாவை கட்டிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் இந்த ராமலட்சுமண பரத சத்ருக்கெல்லாம் முன்னால் பிறந்தவ சாந்தா. அவர் கடுமையான தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அவர் லட்சுமி நரசிம்ம உபாசனை பண்ணுறார். நரசிம்மர் சொல்கிறார், அப்பா நான் உனக்கு பண்ண வேண்டிய பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ சிவனை தான் பார்க்கணும் அப்படின்னு. சிவன் உனக்கு வரம் கொடுக்க வந்தார்னா இந்த ஒரு இடத்துல நான் பாதி நீ பாதின்னு சொல்லி வரம் கேளு, எல்லா இடத்துலையும் சிவன் பாதி சக்தி பாதி, இங்கே நீ கேளுன்னு. ஸோ வரம் கிடைக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் சிருங்கேரி போயிட்டு அங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா கிக்கே அப்படின்னு, கிக்கேனா குக்ராமம், எல்லாம் அக்ரகாரங்க. அங்கே ஒரு மலை இருக்குது, நரசிம்மவனம்னு பேர். இன்றைக்கி கூட ராத்திரியில் அங்கே ரத்த வாடை அடிக்குது, நரசிம்மருடைய கஜனை கேட்குதுன்றாங்க. சிருங்கேரி மடாதிபதிங்க வருஷத்தில் ஒரு நாள் அங்கே போய் மலை மேலே பூஜை பண்ணிட்டு வராங்க நரசிம்மருக்கு. அங்கே தான் இந்த ரிஷசிருங்கர் கோயில். ஸோ சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்துக்கு இந்த சைடில் சாந்தா அம்மையார், இந்த சைடில் பார்வதி இருக்கும். 2 தனி சந்நிதிகள் இருக்கும். மந்திரம் சொல்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சாந்தா சமீதாய ரிஷசிருங்காயத்தே நமஹா அப்படின்னா, சாந்தையோடு கூடிய ரிஷசிருங்கருக்கு எங்களுடைய வணக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பிள்ளையாருன்னு யாரை நினச்சிருந்துருக்கீங்களோ அவர் ரிஷிசிருங்க மகரிஷி. நீங்கள் யாரை முருகன் கும்பிட்டுன்னு இருக்கீங்களோ அந்த ஆள் சனத்குமார மகரிஷி. சனத்குமார மகரிஷி பிரம்மாவுடைய புதல்வர்களில் 4 பேரில் ஒருத்தர். இப்படியே உட்காந்துன்னு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் எதிரில் போய் நின்றுட்டு அவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்து நின்றுட்டு, நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வர வேணுன்றார். நான் உனக்கு கூப்பிடுவே இல்லை, எதிரில் இன்னும் வர வேணுமோ நீ உனக்கு ஏதோ எங்கிட்ட வேலை ஆகணும் போலக்குது கேளுன்னா, பிரம்மாவுக்கு நீ இவ்வளோ நல்ல பிள்ளை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பிள்ளை இருக்கணும், எனக்கு நீ பிறக்கணுன்னா சரி, எங்கள் கனவு எனக்கு வந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குமா, அப்போ நான் தேவ சேனாதிபதியாக போவேனா, அப்போ நான் உனக்கு பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி சொல்கிறா, அப்பா இவ்வளோ நல்ல பிள்ளை எனக்கு வரப்போகுதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஏம்மா நீ யார், அந்த ஆள் வரங்காட்டினா அந்த ஆள் கொடுக்குறேன்னு, நான் என்ன உங்கள் கர்ப்பத்திலலாம் பிறக்கிறதுக்கு அந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி அப்படின்ற போது சொல்கிறார். அவ்வளோதான், சிவங்கிட்ட முறையிடுறாங்க பார்வதி, என்னங்க இப்படி ஆகிப்போச்சேன்னு. கவலைப்படாத, நான் பஸ்மாசூரனுக்கு வரம் கொடுத்த போது அவன் இது டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கை தூக்கின்னு என் தலைமையில் வந்தான், நான் ஓடினேன். இப்போ நான் என்னை காணாமல் உன் உடல் உருகிடுச்சு, அதுதான் சரவண பொய்ய. அதாவது கணவனை காணாத ஏக்கத்தில் உருகினது, அதனால் அதில் முருகனை தாங்கலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் கிருத்திகை பெண்டின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருக்காங்க. இதுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பிள்ளை எங்களுக்கு தான் பிறக்கணும்ன்ட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட. மகாவிஷ்ணு சொல்கிறார், அம்மா நீங்கள் எல்லாருமே 100க்கு 100 வாங்கிட்டீங்க, நான் யாராவது ஒருத்தர் கொடுத்து 5 பேர் கொடுக்கலாம் சாபம் விட்டுருவீங்க, அதனால் உலகத்திலே உத்தமம் பிள்ளை சிவனுடைய நெற்றிக்கண்ணில் வருதுப்பா, பார்வதி தாங்க போகிறா தன்னுடைய அந்த சரணம் பொய்கில, நீங்கள் போய் அந்த குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுங்க. அந்த காலத்தில் இது ஒரு பழக்கம், செவிலி தாயர்னு பேர், ஃபாஸ்டர் மதர்ஸ். அப்போ உங்கள் பிள்ளை தானே அவர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடந்து இந்த 6 பெண்களும் பால் ஊட்டுறாங்க 6 குழந்தைகளுக்கு. அந்த 6 குழந்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்று 6 முகம் 12 கையோட மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு. அப்போ நீ கும்பிட்டு இருக்கிற முருகர் யார், சனத்குமாரிஷ். நீ கும்பிட்டு இருக்கிற பிள்ளையார் யார், ரிஷசிருங்க மகரிஷி. இப்படி தான் இந்த உலகத்தில் சாமிங்கெல்லாம் வந்தது, ஒரு டைம் இம்மெமோரியல்லேருந்து வந்தது. கடவுள்னு ஒன்று தனியாக இல்லை, தேவர்கள் இருக்காங்க. அவங்க யார், நீங்கள் தான்.
உங்களில் யார் தானமும் தவமும் செஞ்சீங்களோ அவங்களுக்கு இந்திரன் சந்திரன் வாயு வர்ணன் போஸ்டிங் கிடைக்குது. அதனால் நீங்கள் கும்பிட்ற தேவர்கள்லாம் உங்களிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸருங்க மாதிரி ப்ரமோஷன் வாங்கினவங்க தான். தேவர்கள் வேறு, தெய்வம் வேறு. அப்போ தெய்வம்ன்றது என்ன? ஒன்று தான். தெய்வம் உண்டென்று, அது ஒன்றென்று. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லையனம் கொட்டாமம். நம்ம தான் சாஸ்திர நாமத்தால் அவனை கும்பிட்டு இருக்கோம். ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு ஊர் ஏது பேர் ஏது, யார் வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம். எலக்ட்ரிசிட்டி ஒன்றுன்னு சொன்னால் ஓகே, அதுதான் ஃபேனு, அதுதான் டியூப்லைட்டு, அதுதான் ஏசி, அதுதான் மைக்குன்னா ஓகே. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கல் பலவேயாம், ஆமென்றுரைக்கல் ஆமேயாம் அலதென்றுரைக்கல் அழுதேயாம். நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கே என்ன பிழைப்போமா அப்படின்னு கம்ப சொல்கிறான். இந்த கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாது, பேசாமல் ஒரு செல்ஃப் அடிச்சுட்டு பொதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அதனால் உலகத்தில் கடவுள் என்பது ஒன்றே ஒன்று, ஏகன் அநேகன். இது தெரியாமல் தான் ஜனங்க பேராயிரம் சொல்லி வானோரும் ஏற்றும் பெம்மான் என்று புரிந்து கொள்ளாமல் இந்த உருவ வழிபாட்டில் அடிச்சுக்கிறாங்க. உருவ வழிபாடுகளில் தான் இந்த விபரீதெல்லாம் வருது. இது வேணும் அது வேணாம், பெருமாள் தான் எங்களுக்கு, சிவனை கும்பிட மாட்டோன்றவன், நான் சிவனை தான் கும்பிடுவேன் கழுத்திலேயே லிங்கத்தை கட்டின்னு சுற்றின்னு இருக்கிறவன், ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருக்கிறாங்க. உபாசன மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அதில் மாட்டின்னு முயற்சின்னு இருக்காங்க. நிஜமாக பார்த்தா ஹரியும் சிவனும் ஒன்று, ஹரியும் சிவனும் ஒன்று, சிவனும் ஹரியும் ஒன்று தான். அறியாதவன் வாயில் மண்ணுன்னுவாங்க. அறியாதவன்னா இக்னோரண்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. ஹரி யாதவன், ஹரி யாதவன், அறியாதவன் வாயில் மண்ணுன்னா உலகத்தில் மண்ணை பூரா வாயில் காட்டினான் பார்த்தியா, உலகத்தையே காட்டினான் பார்த்தியா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ எல்லாமும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்ட போது பலவா ராஸ்கல் மண்ணு தின்றியான்னு யசோதை ஒரு அடி அடிச்சலாம். அப்போ என்னெல்லாம் நடந்ததுன்னா, வாரணங்கள் 8 அஷ்டதிக்கில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு இல்லையா எல்லாம் துடிக்குதான். இந்த அம்மா அடித்த உடனே அந்த அடித்த இடத்துல புண்ணு வந்தான், அதில் ஒரு ஈ மொக்கி தான். அப்போ பன்வாய் இழைச்சி நாரணனை பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈ மொய்த்த போது, நாரணனை நாராயணன் ஆகிய கிருஷ்ணனை பன்வாய் இடைச்சி அழகிய மொழிகளை பேசுகிற இடைச்சியாகிய யசோதியானவள் பருமத்தினால் அடித்த பருத்த மத்தினால் அடித்த புன்வாயில் ஈ மொய்த்த போது, வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால், மகாமேரு மலை, கடல்கள், பூமி, மலை எல்லாம் அப்படியே துடிக்குதான். அப்போ என்ன, உலகம் பூராவும் ஒரு உத்தமமான சரீரத்துக்குள்ளே ஒடுங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் 2 பேரும் ஒன்று தான். நானே காட்டியிருக்கேன். 3 நாமத்தோடு இருக்கிற முகம் தூக்கி எடுத்து திருவடி. இப்போ கோவிந்தராஜன் நடராஜன் ஒரே ஆள் தான் சொல்லி நானே இங்கே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் நீ பார்க்கிற இயற்கை எல்லாமே, நீ பார்க்கிற நதி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இது எல்லாமே நம்மள மாதிரி தான். ஒரு போஸ்டிங் அது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் ஒளியை அடைய வேண்டும். அப்போ நீ பார்க்குற துருவ நட்சத்திரம், துருவன் தவம் பண்ணான், துருவ நட்சத்திரம் ஆயிட்டான். அருந்ததி கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா வைஷ்டர்கிட்ட, அருந்ததி நட்சத்திரம் ஆயிடுச்சு. உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆனால் அம்மி மிதித்து அருந்ததியை பாருன்னு சொல்கிறாங்க. மிருகசீரிஷம்னா 4 நட்சத்திரத்தினுடைய கான்ஸ்டலேஷன். அதுக்கப்புறம் ஒரு பசுமாட்டினுடைய இதில் ரெட்டு கண்ணோட இருக்கு இல்லையா, அதுதான் ஆருத்ரா நட்சத்திரம். இப்படி நீ பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாம் கடவுள், நீ பார்க்குற சந்திரனும் சூரியனும் எல்லாம் கடவுள். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒளி உடம்பை பெறுகிறாங்க. நம்மலாம் இது இருக்கு இல்லையா, இது வெளி உடம்பு. இந்த வெளி உடம்பில் இருந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போகிறவங்கெல்லாம் லுமினஸ் பாடிஸ். அவங்க தான் ஸ்டார்ஸ் இந்த கேலக்ஸி, சன்ஸ் அண்ட் மூன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கு கீழ்நிலையில் அந்த அளவுக்கு 100க்கு 100 வாங்க முடியலன்னு வச்சுக்கோ. அவங்க ஒரு கோயிலில் சிலையில் வர்றாங்க, இந்த மாதிரி இந்த உலகத்தில் போஸ்டிங் வாங்கிட்டு, ஆனால் அவங்களும் லிபரேட்டடு தான். அந்த கோயிலில் உட்காந்து நீங்கள் கொடுக்குற பூஜையெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க பிரான்ச் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் மாதிரி நல்லது பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் இந்த ஆன்மீகம் இயங்குகிறது.
உலகத்தில் ரெண்டாவது கிடையாது. நீ இஸ்லாம் மதம்ன்ற, இஸ்லாம் மதத்தை உண்டாக்கின முகமது நபி யார்? சுக்கராச்சாரியார். இங்கே திருவிக்கிரம அவதாரம் எடுத்து பெருமாள் வர்றபோது பலி சக்கரவர்த்தி இருக்கான் இல்லையா, அவன் வந்து தானம் கொடுக்கறதுக்காக வர்றபோது 3 அடி நிலம் கேட்குறாரு. ஒரு அடியில் மண் அளந்து, ஒரு அடியில் விண் அளந்து, 3வது அடிக்குன்னா என் தலைமையில் வையின்றான். சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வருது, என்னை சிஷ்யனையே இதையும் ஏமாத்திட்ட, இனிமேல் எனக்கென்று தனி நாடு, எனக்கென்று மக்கள் சொல்லி கேரளாலேருந்து அப்படியே போய் அரேபியாவில் அவர் வந்து செட்டில் ஆகிட்டார் 1400 வருஷத்துக்கு முன்னால். அதான் வந்து இஸ்லாம். அப்போ சுக்கராச்சாரியார் தான் இஸ்லாம் மதத்தை உருவாக்கினார். ஜனங்கள்லாம் போய் தொடக்கூடாதுன்னு அதுக்கு மேலே பெரிய காபான்னு கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் செத்துப்பிட்டாங்க. ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் 50 டிகிரி வெயில் அங்கே நிறைய பேர் செத்துப்பிட்டாங்க. சாஸ்திரத்தில் அதுவும் இருக்குது. ஸோ உலகம் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது, நிறைய அழிவு இருக்குது. அதில் மீந்து போன பாப்புலேஷன் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது. இதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள்லாம் பைபிளில் ஏசுனதை சொல்வார், வானம் நிலை பெயரலாம், கடல்கள் இடம் மாறலாம், ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகள் பொய்யாவதில்லைன்னு அடிக்கடி சொல்வார். அந்த மாதிரி இதெல்லாம் நடக்க தான் போகுது, நீங்களும் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக யார் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலையும் கடவுளை விடாமல் பிடிச்சின்னு ஒரு நேர்மையாக இருக்காங்க, வேல்யூஸ்க்காக இருக்காங்க. அப்போ அந்த வேல்யூஸ்க்கு ஏதோ ஒரு ரிவார்டு இருக்கணும் இல்லையா? அதுதான் டெஸ்ட்டு, ஆசிட் டெஸ்ட். கலியுகத்தில் அந்த கலின்றதே வந்து அதர்மிகளை நல்லா வச்சுக்கிறதும் தர்மிஷ்டர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மாறும்போது யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் தர்மத்தை கடைபிடிச்சாங்களோ, தர்மம் ரட்சித்த ரட்சித்த, எந்த தர்மத்தையும் காப்பாற்றினா அது ஒன்று காப்பாற்றும். அந்த நிலைமை வரக்கூடிய காலத்தில் வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். அதனால் வெயிட் பண்ணிக்கினே வாங்க. என்ன கேள்விமா அது? காஞ்சி காமாட்சி அம்மா. ஆதிசங்கராச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பத்ரிநாத் கோயிலுக்கு போன போது அங்கே வெளியே தப்த குண்டம்னு ஒன்று இருக்குது. தப்த குண்டம்னு என்ன? சுடுதண்ணி, வாட்டர், சல்ஃபர் வாட்டர்னு வச்சுக்கோயோ. அதில் அவருக்கு 2 சிலை கிடச்சிது. ஒன்று வந்து இன்றைக்கி நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலில் பார்க்குற சாலக்கிராமம். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அது இப்படி அதில் கேது பிள்ளையார் தான் இருக்கார். பத்ரிநாராயணன் கோயில் இருக்கிறது பிள்ளையார். நீங்கள் வந்து அலங்காரம் இல்லாத அந்த கல்லை பாரு, அதில் பிள்ளையார் தான் உட்காந்து இருப்பார். இப்படி சப்பளங்கால் போட்ட மாதிரி உட்காந்துப்பார். அதுக்கு இவங்க தலை கை காலெல்லாம் வச்சு பத்ரிநாராயணன் மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க. அந்த நாராயண சகோதரிங்கிற முறையில் அதுக்குள்ளே அம்பாள் இருந்தாள். அந்த கல்லை கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மா கோயில் இருக்கு இல்லையா, அதை நீ அம்மனை பார்த்துட்டு இப்படி சுற்றி வரும்போது குங்குமத்தை தடவி எடுத்துன்னு போகணுன்னு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அது ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் அரூப லட்சுமி, உருவமற்ற லட்சுமின்னு அர்த்தம். ஸோ பத்ரிநாராயணன் தப்த குளத்தில் கிடைச்சது வந்து அதுதான். பின்னால் ஆதிசங்கரர் மாதிரி மகான்கள் வந்தபோது நல்ல அலங்காரமாக காமாட்சி சிலையை வச்சாங்க. அதுக்கு முன்னாலே யாகம் வளர்க்குறதுக்கெல்லாம் வச்சாங்க, ஸ்ரீசக்கரம் வச்சாங்க. ஆனால் ஆதிசங்கரருடைய பிரதிஷ்டை எது? அரூபலட்சுமி. ஸோ பத்ரிநாராயணன் கோயிலில் இருக்கிறதும் அரூபம், இங்கே வச்சிருக்கிறதும் அரூபம். அதனால தான் இந்த குங்குமத்தை கொண்டு போய் அங்கே தடவி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு வச்சாங்க. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கு போகிறீங்க, கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இவங்க இப்படி ஒரு பெண்ணோட முகம் மாதிரி, முகப்படம் மாதிரி வச்சுருப்பாங்க. நீ கொல்லூருக்கு போகிற, கொல்லூரில் பின்னால் இருக்கிற சிலை இருக்கு இல்லையா, அது பின்னால் செஞ்சது. சொர்ணலிங்கம் இருக்கு இல்லையா, சொர்ண ரேகையோட, அது லிங்கம். அது மேலே இவங்க திருப்பியும் வந்து தாம்பாளத்தை காத்து அதுக்கு மேலே இன்னொரு சிலையை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் இந்த வடிவமற்ற நிலையில் சிவலிங்க ஆகாரமாக இருந்த எல்லா கோயில்லையும் பிற்காலத்தில் ஜனங்களுக்கு ஒரு விஷுவல் வேணுங்கிறதுக்காக சிலைகள் வடிக்கப்பட்டன. அந்த சிலைகள்லாம் பின்னால் வந்தது. உண்மையாக இருக்கிறது வந்து ஒரு லிங்காகாரமாக இருக்கக்கூடிய வடிவங்கள். அதுக்கு தான் உனக்கு புரிகிற உதாரணம்லாம் சொன்னேன். மாங்காடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் தான் இருக்கும், சிலை பின்னால் வந்தது. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் காரண காரியங்கள் இருக்கும். ஸோ இந்த உருவ வழிபாடுங்கிறது இப்படி தான் வருது. பத்ரிநாராயணனுடைய தப்த குண்டத்தில் இருந்த ஒன்று தான் நீ கொண்டாந்து வச்சிருக்கிற காமாட்சி அம்மன். அதனால் அருப்புலட்சுமி இஸ் தி ஒரிஜினல். அண்ட் நீ பார்த்துன்னு உட்காந்துருக்க இல்லையா அலங்கார புஷ்யதியாக, அந்தமாக பின்னால் வந்தது. எல்லாமே இப்படி வந்தது தான். சுந்தரமூர்த்தி நாயனாரின் தேவாரம் பரமசிவனை 3 கண்களுடன் வேதம் ஓதுபவனாக சித்தரிக்கிறது.
ஆனால் பூமியில் ஈசனை மகிழ்விப்பதற்காக வேத விற்பன்னர்கள் வேதங்களை இந்த பூமியில் தினமும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஈசனே வேதங்களை தினமும் ஓதிக்கொண்டிருக்கிறான் என்றால் என்ற நிலையில் வேதங்கள் இறைவனுக்கும் முந்தைய காலத்தவையா? இறைவன் என்ற ஒரு பேரொளி வேத மந்திரங்களில் இருந்து வரும் ஒரு டிவைன் சவுண்ட் வைப்ரேஷன் மூலம் உருவாகி இருக்கலாம் என்று நாம் சொல்லலாமா? தேவாரத்தில் சிவனை பற்றி என்ன வரும்? தூமறை பாடும் வாயார், தூய மறைகளை வேதங்களை பாடுகிற தூமறை பாடும் வாயார். இப்போ முதல்ல என்ன வந்திருக்கோன்னா சவுண்டு தான். பைபிளில் ஓப்பன் சென்டென்ஸ் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. அந்த வார்த்தை என்ன? ஓம். உலகத்தில் முதல்ல வந்தது ஆ ஊ மான்னாலும் சரி, ஓஎச்எம்னாலும் சரி, ஏயுஎம்னாலும் சரி, ஓம். அதுதான் முதலில் வார்த்தை இருந்தது. அந்த ஓமினுடைய வடிவம் தான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையார். அந்த ஓமினுடைய வடிவம் தான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானார் தான். அப்போ முதல்ல என்ன வந்தது? ஓங்காரம், சவுண்டு வந்து. இன்றைக்கி கூட நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு 2வது பிரகாரம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு செங்கல் அளவு இடம் இருக்கும். அதில் காது வச்சு கேட்டிங்கன்னா சமுத்திரத்தினுடைய அலைகள்லேருந்து ஓ அப்படின்னு சத்தம் கேட்டே இருக்கும். அப்போ இந்த உலகம் பூரா எது இருக்குது? ஓம்காரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னால் தான் அந்த அந்த ஓம்காரத்தை பிடித்து உலகத்தில் வந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உருவத்தோற்றங்கள் எல்லாம் வந்தது. தேவர்கள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் பின்னால் வந்தவங்க தான். ஆனால் நீ பார்க்கிற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தரும் ராகவேந்தரும் சிடிபாபம் பரமாச்சாரியும் மனித நிலையில் வந்து அதை கிரகிச்சவங்க. அவ்வளோதான். உலகத்தில் நிறைய விஞ்ஞானம் இருக்குது. யாரோ ஒருத்தன் அது வந்து அது கிரகிக்கிறான். இப்போ மார்க்கோனி இருக்கான், மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டான்னு நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க. ஆனால் அந்த ரேடியோங்கிற இந்த சத்த ஒலிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது. இட் வாஸ் ஃபார் மார்க்கோனி டு ஃபைண்ட் அவுட் தட் அண்ட் ஹி கேவ் தட். அந்த மாதிரி மந்திரங்கள் எப்பயும் இருக்குது. அந்த மந்திரத்தை வாங்கி கொடுக்குறவன் இல்லையா, அவனுக்கு பேர் மந்திர தோஷ்டா, சயின்டிஸ்ட். மந்திரங்களுடைய சயின்டிஸ்ட் மாதிரி அவனுங்க. அதை கிரகிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இருக்கிற எல்லா ஓசை எல்லா ஒலியும் நீ தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே வெறும் சத்தம்தான் இருக்குது ஆகாசத்தில். அது கீழே இறங்கி வருவது சத்தம் மண் ஸ்பரிசம். காத்திருக்கு, அது உசுன்னு சத்தம் கேட்குதா, உன்னை தொடுதா, அப்போ சத்தம் ஸ்பரிசம். அதுக்கு கீழே மண்ணுக்கு வர்றபோது 5 இருக்கும், சுவை ஒளி ஊறு நாற்றம் பண்ணுற மாதிரி. அதுக்கு கீழே போகிறபோது நெருப்பில் தண்ணியிலெல்லாம் 3 4 5க்கு 5 அதில் இல்லை. ஸோ உலகத்தில் இந்த பூமியில் தான் இந்த 5 இருக்குது. அதனால தான் ஷேக்ஸ்பியரில் வரும், ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம் when he walks nature will itself rise up and say here goes a man அப்படின்னாங்க. நேச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான்னா பஞ்சபூதங்களையும் தனக்குள் பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தன், ஆக்டிவைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தன். அது எப்படி ஆக்டிவைஸ் ஆகுது? இந்த இடத்துல நமக்கு ஆகாசம் இருக்குது, இது கீழே காற்று இருக்குது, அது கீழே மண் இருக்குது, மண்ணில் செஞ்ச பொம்மை. இந்த இடத்துல வந்து இது இருக்குது தண்ணி, இந்த இடத்துல ஹீட் இருக்குது. அப்போ நம்மக்கிட்டே இருக்குதா? இந்த 5 நம்மக்கிட்டே இருக்குது. யார் இந்த 5ஐயும் மாஸ்டர் பண்ணி ஒரு உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை லயிக்கிறானோ அவனுக்கு வள்ளலார் திருவத்தியூர் ரோட்டில் போவார். மற்றவங்கெல்லாம் போகிற போது அங்கே ஒரு சாமியார் உக்காந்துருந்தார். அவர் சொல்லுவார், இதை பண்ணி போகுது கழுத போகுது அப்படின்னு. வள்ளலார் போனால் மாத்திரம் இது ஒரு மனிதன் போகிறான்னு. ஏன்னா அவர் அந்த நிலைகளெல்லாம் பிடிச்சிட்டார். அதனால் அவரை பார்த்து மனிதன் அது. அப்படி இல்லைன்னாக்கா நீயும் பண்ணி மாடு குதிரை மாதிரி தானே, அதனால் மாடு போகுது. அந்த ஒரு மிருக நிலையிலிருந்து இன்னும் அந்த நிலையை அவங்க தொடலைன்னு அர்த்தம். அதுக்கு இப்படி ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. எல்லாராலையும் தொற்ற முடியுமா? நீ வந்து 4 பிடிச்சிடலாம். இந்த தண்ணி, நெருப்பு, மண்ணில் செஞ்ச பொம்மை, மூச்சில் ஓடுற காற்று, இந்த 4 வரைக்கும் நீ யாருன்னா அட்டென்ட் பண்ணலாம். இந்த இடம் இருக்குது இல்லையா, இது ஆகாசம்னு பேர் நமக்கு இருக்குது. ஸோ இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதாவது இந்த இந்த இடத்துல 4வது சக்கரம் தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த இடம் 5, இது அம்பாள். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து நாசி முனைன்னுவாங்க. ஸோ இதுதான் 6, இந்த இடம் 7. ஸோ 6 பிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல தான்
ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா அவங்க முதல்ல தர்றது பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸில் தான் அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என்ன ஏது எல்லாமே இருக்கும், பதிவுகள் இருக்கும். அந்த மாதிரி உனக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் திருநீலகண்டம். டார்க் ப்ளூ இஸ் பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல உன்னுடைய எல்லா பிறவிகளுடைய வாசனாதிகள், பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது எண்ணங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுதான் அம்பாள். ஸோ நீ முருகனை பிடிக்கணும், முருகன்கிட்டேருந்து அம்பாள்கிட்ட போகணும். அவன் உன்னுடைய கர்மாக்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் நீ சிவன்கிட்ட போய் சேரலாம். சிவனை நீ பிடிச்சிட்டியானா அதுக்கப்புறம் உனக்கு காஸ்மிக் கான்டாக்ட்லாம் கிடச்சிரும். அதுதான் 7வது திரை. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற வேறு சாமி அறிவாரடி அப்படிங்கிறதெல்லாம் அந்த 7வது திரையை விலக்கிக்கிட்ட பின்னால் வரக்கூடிய அனுபவம். இந்த 6வது 6 இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா உனக்கு வெளிக்காற்று தேவைப்படாது. உன்னுடைய மூச்சுக்காற்று நாசி முனை சுவாசம்னு வெளியே வராது. அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அக்னி சுவாசம், இந்த நெருப்பு இப்படி இழுத்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி கோத்துக்கினே இருக்கிறது. இதுதான் நாசிமனை சுவாசம்ன்றது. இது சிவநிலை. நாசிமனை சுவாசத்தை சிவநிலையை அடையிறீங்க. எல்லாமே யோக சாஸ்திரம்தான். அண்டு இந்த காலத்தில் அந்தளவுக்கு பெரிய விஷயம் தெரிஞ்சவங்கலாம் இல்லை. இவங்க யோகான்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது, அதை பற்றி ரொம்ப பீட்ரு விடுறதெல்லாம் இருக்குது இல்லையா. கொஞ்சமாக சொன்னால் பீட்ரு விடுறது, கொஞ்சம் அதை விட எக்ஸாஜரேட் பண்ணால் சென்ட் பீட்ரு, ரொம்ப விட்டாங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்கு. ஒன்றுமே தெரியாது, சும்மா கை கால் ஆட்டுறது, இப்படி முட்டி போட்டு உட்காந்துக்கிறதெல்லாம் இவங்க யோகான்றான். அதெல்லாம் யோகா கிடையாது, அதெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். யோகான்றது உன்னுடைய டோட்டல் சிஸ்டத்தை இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறது, சிவனுடைய இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இங்கேருந்து காஸ்மிக் கான்டாக்டை அடையிறது. இது எத்தனை பேரால் முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரீச் தட் லெவல். அடைஞ்சவங்க, நானே அடைஞ்சிருக்கேன் அந்த நிலையெல்லாம். ஆனால் பிரயத்தனங்கள் தேவைப்படும். அதாவது அந்த நிலைகளை சொன்னோன்னா முதல்ல இங்கே இருக்கா இல்லையா அம்பாள், அவளை பிடிச்சி கர்மாவை கழிச்சிக்கணும். இப்போ ராமலிங்க அடிகளார் இருந்தார். அவர் கந்த கோட்டத்தில் முருகனை பிடிச்சார். முதல்ல முருகனை பிடிச்சி கந்த கோட்டத்து வட தலமோங்கு கந்தவேலே அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தார். இந்த தலத்தில் ஓங்கி நிற்கிற கந்தவேலே அப்படின்னு. அதுக்கப்புறம் திருவொற்றியூருக்கு போனார். அங்கே வடிவுடைய அம்மனை பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால இன்னமும் சொல்லவோ இரும்போ பெரும்பாறையோ அப்படின்னு சொல்லி தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே நானும் உனக்கு பிள்ளைதானப்பா நடராஜான்னு சொல்லி நடராஜரை பிடிச்சார். ஓ, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், உங்கள் பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், ஸ்கூல் மேட்டோ இல்லை பிளேமேட்டோ. 2 பேரும் கிரிக்கெட் விளையாடிட்டு உங்கள் பையன் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாடான்னு உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வருவான். இப்போ நீ உன் பையனுக்கு ஏதோ ஒரு போண்டா தோசை ஏதாவது வச்சுருப்பேன். அவன் கூட வர்ற பையனுக்கு கொடுப்பியா இல்லையா? கூட வந்த பையனை விட்டுட்டு அவன் சாப்பிட மாட்டான்றதுனால உன் பையனுக்கு திக்கு பாலில் காஃபி போட்டால் அவனுக்கு தண்ணி பால்லையாவது கொடுப்பேன் வர்றவனுக்கு. அப்போது முதல் வழி என்னன்னா, உன் பையனை ஃப்ரெண்டு பிடிக்கணும். அதுதான் வள்ளலார் பண்ணது. முதல்ல முருகனை ஃப்ரெண்டு பிடிச்சார். அதுக்கப்புறம் அந்த வீட்டு அம்மா கிட்ட வந்தாச்சு, தோசை சாப்பிட்றது, ஒரு வாய் காப்பி சாப்பிட்றது. அதுதான் வடிவுடைய அம்மன்கிட்ட. இப்படி நடந்துட்டு இருக்கிற போது ஒரு நாள் அவங்க அப்பங்கார் வருவான். யார் இந்த பையன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரான்னா, நம்ம பையன் ஃப்ரெண்டுங்கோ அப்படின்வான். அந்த மாதிரி நடராஜரை பிடிச்சார். முதல்ல பையன், அப்புறம் அம்மா, அப்புறம் அப்பா. இது ஒரு ட்ரிக்கு. வள்ளலார் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது. அதனால் யாராக இருந்தாலும் 4வது சக்கரம், 5வது சக்கரம், 6வது சக்கரம், அதுக்கப்புறம் நீயே வந்து ஜோதி மலை உண்டாச்சு தட்டின்னு வள்ளலார் மாதிரி ஆகி போய்டும். உனக்கே எல்லா நாலெட்டும் தானாக வந்துடும். ஆன்மீகம் என்றது பெரிய கடல். இதை இன்றைக்கி காமர்ஸ் ஆகிட்டானுங்க. இப்போ நான் பேசுகிறது தான் நிஜமான ஆன்மீகம். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் ஆகிப்போச்சு. ஆளுக்கு வந்து மெடிடேஷன் டெக்னிக்குன்றான், அதுன்றான், இதுன்றான், அதுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக குடும்பத்தில் இருந்துக்கின்னு கோயில் குளம் சுற்றின்னு உங்கள் வீட்லேயே உனக்கு தெரிஞ்ச பூஜை பண்ணி நின்றியானா எந்த வம்பும் வராது. இதிலெல்லாம் போய் மாட்டிக்கினா இல்லாத வம்பு தான் வரும். ஒரு புக்கு சிசக்தி விலாஸ்ன்னு பேர். அதை எழுதினவர் சுவாமி முக்தானந்தா. முக்தானந்தா ரொம்ப பெரிய ஆள். அவருடைய குரு யாருன்னா கணேஷ்புரி நித்யானந்தா. அவரே பிள்ளையாருடைய அம்சம்தான். பாம்பேயில் இருக்கு இல்லையா, அங்கே அந்த இடத்துல இருக்குது அந்த ஆசிரமம் இருக்குது. நான் நிறைய தடவை போயிருக்கேன்.
அவர் கணேஷ்புரி நித்யானந்த பாபான்னு பேர். அவர்கிட்ட இனிஷியேஷன் வாங்கிட்டு இவர் வந்து ஒரு மரத்தடியில், ஒரு மாமரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணினேங்கிறார். இவருக்கு அந்த தியானம் சித்தியாக வேண்டிய நேரம் வர்றபோது அவருக்கு அதீதமான காம விவகாரம் வருது. இவர் உட்காந்து அழுகுறார், நான் இவ்வளோ தவம் பண்ணது இதுக்கு தானா, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு குருவை நினச்சி அழுதுகின்னே இருப்பார். அப்போது ஒரு குதிரை வண்டி வரும். அதில் ஜிப்ருவா பாபான்னு ஒரு பெரிய மகான். அவர் வந்து ஏ சாமி 2 ரூபா கொடு, அவர் எல்லாருக்கிட்டையும் விளையாட்டாக சொல்லுவாராம், 2 ரூபா கொடு நான் உனக்கு சொல்கிறேன்ற மாதிரி. 2 ரூபா கொடு, உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 2 ரூபா கொடுத்தோடனே அவர் சொல்கிறார், இந்த எண்ணெய் எங்கேருந்து வருது, உங்கள்கிட்ட வருது, அதனால் நீ என்ன பண்ணணும், அம்மா நான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி கெஞ்சணும், எதிரில் வந்து நின்று உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை அந்த முறையில் மன்னிப்பு கேட்டு ப்ரே பண்ணி அந்த தரிசனம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறத 6 பக்கம் எழுதியிருக்கார் அந்த அவருடைய சிசக்தி விலாசில். இப்படிப்பட்ட பிரச்சனை இதுதான் நிறைய பேர் செய்யுது. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். மலை அளவுக்கு போனவங்க கூட குந்துமணி அளவு தப்பு பண்ணாக்கா அவ்வளோதான், கொஞ்சான்னு அர்த்தம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்னா தன் நிலையில் ஸ்டெடியாக இருக்கிற அவன் மலையை விட உயர்ந்துருவான்னு அர்த்தம். அதனால் இந்த அத்வைத்தம் மடங்கள்னு வாங்க. அதை விட இந்த வைஷ்ணவத்தில் மடாதிபதியாக இருக்கிறது சேஃபு. நான் வைஷ்ணவத்தில் குடும்பம் நடத்தி பிள்ளைக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு 48 வயசுக்கு அப்புறம்தான் நீ ஜியர் ஆகலாம். அப்போ அவங்க சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறாங்களா, அவங்களுக்கு அந்த டெம்டேஷன்ஸ் இருக்காது. அந்த ஜியராக வர்றபோதே எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுனால அவங்களால இருக்க முடியுது. நீ சொல்கிற ராமானுஜர் இருக்கார், அவர் கல்யாணம் இருந்தது இல்லையா, அந்த அம்மா சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, ராட்சசியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தஞ்சம்மா அம்பாவை தட்டி விட்டுட்டு இவர் பாட்டிக்கு மொட்டை அடித்து சாமியாகி போயிட்டார். ஆனால் கல்யாணம் ஆகியிருந்தது. எவ்வளோ பேர் வைஷ்ணவத்தில், எவ்வளோ பேர் இல்லை, எல்லா மடாதிபதிகளும் எல்லாருமே குடும்பம் நடத்திட்டு வந்தவங்க. அதனால் இவங்களை விட அவங்களால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க முடியுது. உலகம் பூராவும் ஆன்மீகம் விளங்காமல் போனதுக்கு இதெல்லாம் தான் காரணம். யாரும் கரெக்ட் இல்லைப்பா, அதை விட நீங்களே குடும்பத்தில் இருங்க, ஒழுங்காக குழந்தை குட்டியை பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேணாம், இதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. கேள்விகள் கேட்டான் சித்தார்த்தன், புத்தனானான். நீயும் கேள்விகள் கேள், நீ புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய் என்று தங்களது அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். சித்தார்த்தன் ஆன்மீகம் சார்ந்த விடை தெரியாத கேள்விகளை கேட்டான். அதனால் அவன் ஞானம் பெற்ற நிலையில் ஒரு புத்தனானான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனின் முடிவில்லா கேள்விகள் லௌகிகம் சார்ந்ததாக இருக்கிறதே தவிர ஆன்மீகம் சார்ந்ததாக என்றுமே இருந்ததில்லை. இந்நிலையில் அவன் புத்தனாகாவிட்டாலும் அட்லீஸ்ட் புத்திசாலி ஆவது கூட எவ்வாறு சாத்தியம் என்று தெளிவுபடுத்துவார். ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் இவங்க எல்லாருமே கடவுளுக்கு, கோயிலுக்கு, மகான்களை போய் பார்க்கறது, ஏதோ 2 பாட்டு பாடுறது, இதெல்லாம் எதுக்காகனா லௌகிகம்னா வேர்ல்ட்லி சென்ஸில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வீடு கட்டிக்கிறதுக்கு, ஸ்கூட்ரு, கார் வாங்கிறதுக்கு, இதுதான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பேசிக் ஸ்டேஜ். இப்போ சித்தார்த்தன் இருக்கான், அவன் நேபாளத்துக்கே ராஜா, அதனால் அவனுக்கு வசதி கம்மி இல்லை, அழகான பொண்டாட்டி, ஒரு மகன், அதனால் பொண்டாட்டி இல்லை, குழந்தை இல்லைங்கிறதும் இல்லை. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் யாருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவல் வருதோ, கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஆகணும்னு நினைப்பேன், குழந்தை இல்லைன்னா குழந்தை வேணும்னு நினைப்பேன், ஒரு ஸ்கூட்ரு வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு என்ன தான் கேட்க போகிறேன். அப்போ இதுக்கு மேலே எதையோ தேடுவேன். அதனால் நீ தேடினே இருக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் முடியும். ஓசை ஒடுங்க வேண்டும். தூங்காதீங்க. உள்ளே ஆசை அடங்க வேண்டும். அந்த கடப்படா கடப்படானுங்கிற சத்தங்கிறது இல்லையா, அது அடங்கி ஓசை ஒடுங்க வேண்டும், ஆசை அடங்க வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போகிற, இந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் டர்ரு உருன்னு போட்டு ஏதோ ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துக்கிற, அந்த இலையில் பரிமாறத்துக்கு முன்னே அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கினிட்டு பாயசம், வடை, சாம்பார் எல்லாத்தையும் வரிசையாக போடுற வரைக்கும் ஒரே காட்டு மட்டுன்னு சத்தம் இருக்கும். எல்லோரும் செட்டில் ஆகிட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அப்படி சாப்பிட்டுனே வர்றபோது சத்தம் அடங்கினே வரும். ஏன்னா முக்கால்வாசி பரிமாறி முடிஞ்சாச்சு, அண்டா குண்டா சத்தமெல்லாம் இல்லை. லாஸ்ட்டில் மீந்து போன பாயசமோ இல்லை தயிர் சாதமோ இருக்கும். அப்போ கலக் புளக் சத்தம் தான் இருக்கும்.
அண்டை கொண்ட சாதம் இருக்காது. அதனால் முதல்ல ஆர்ப்பாட்டமாக இருக்கும், அது வேணும் இது வேணும். அடங்கிடுச்சுன்னா ஒன்லி சவுண்டு குறைஞ்சிரும். அதனால் நான் சொன்ன மாதிரி முதல்ல அடங்கு, அப்புறம் பார்க்கலாம். அதுதானா? மூச்சு முடங்க வேண்டும், ஜீவன் முக்தி அருள வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும், உலக பேச்சை குறைக்க வேண்டும், உன் புகழ் பேசி கழிக்க வேண்டும், பாச மறுக்க வேண்டும், பந்த பாச மறுக்க வேண்டும், உன்மேல் அன்பு பெருக இதெல்லாம் நம்ம வேண்டும். சம்ரட்சணில் நம்ம கொடுக்குற டிப்ஸு இதெல்லாம். ஓகேவா? இப்போ சித்தார்த்தன் இருந்தார். அவர் அழகான மனைவி மகன் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் கடுமையான தவம் செஞ்சு அவருக்கு இதை எடுத்து கொடுக்கறதுக்காக போதி மரத்தடியில் புத்தகாயில் ஒரு ஞானி உக்காந்து இருந்தான். ஒருவேளை அந்த ஆத்மாவினுடைய ரீபர்த்தாக கூட இவர் இருக்கலாம். இவருக்கு வந்துச்சு. அது ஆன உடனே தன்னாட்டிலேயே சன்னியாசியாகி பிச்சை எடுத்துனுக்கிற போது அவருடைய ஒய்ஃப் ஆள் அனுப்புகிறான், அந்த பாய் மனுஷனை என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு. இவர் உள்ளே போன உடனே அவள் துண்டை பிடிக்காத குறையா, ஏன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இதான் நீ எங்களை லவ் பண்ணுற லட்சியமானு மூச்சில் குத்தாத குறை. எல்லாத்தையும் வாங்கின்னு காமமாக இருக்கார். அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணலன்னு யாருமா சொன்னது? இப்போ கூட நானே உன் பிள்ளையும் உன்னையெல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் லவ் பண்ணுறேன். ஆனால் லவ் என்னங்கிறத நான் உங்ககிட்டலாம் கற்றுக்கிட்டு அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் 4 பேர்கிட்ட கற்றுக்கின அன்பை வச்சு நான் நீ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பேன்ஷனுக்கு போய் சித்தார்த்தனாக இருந்தேனான்னு புத்தனாக இருக்கேன். அதனால் ஈவன் டுடே ஐ லவ் யூ, பட் ஐ கேனாட் கன்ஃபைன் தட் டு யூ. இதோடு நிற்காது, எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் அவர். அதனால் ஒரு சாமி, பிரச்சனைகளில் ஒரு சாமி இருக்கார். அவருக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி 1968 திடீர்னு அந்த வெயில் அசைஞ்ச மாதிரி அனுபவம் கிடச்சிது. போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கிட்டார். முருகன் மேலேருந்து ஒரு துண்டை கோமணமாக கட்டிக்கின்னுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துன்னு உக்காண்டாரு. அவர் பேசினவே காதில் இடிக்கிற சத்தம் கேட்குது. ஊமையாகி போயிட்டார். எல்லாருக்கும் எழுதி கொடுக்குறதோடு சரி. அவங்க அப்பா வர்றார், மொழியார். அவர் கன்சாமொழியார்னு பேர், மணிகார். இனி இது இங்கே கிடக்கும், மாற்றம் முயற்சிக்க வேண்டாம்னு எழுதி கொடுத்தாரு. அப்பாவையும் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டார். அப்போ திருவள்ளுவர் சாமி போய் இந்த மாதிரி நீ எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்டுக்கிறவங்ககிட்டலாம் பிடிங்கி சாப்பிட்டு இருந்தார், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கிற ஹோட்டலில் நீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே ஆரம்பிச்சிருந்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கி ஒரு நிலைக்கு வந்துட்டார். இப்போ கூட அவருக்கு பேசுறது கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறார். இப்போ ட்ரை பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம். அப்போது அவருக்கும் மனைவி இருந்தாங்க, 2 பொண்ணுங்க, ஒரு பையன். நல்லா யோசனை பண்ணு. அவர் சாமியம் ஆனதுனாலேயே அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுணுன்னு இல்லை. குடும்பத்தை விடுறதுன்னா இவர் சாமியாகி கொம்பளம் கட்டின்னு உக்காந்துக்கினார். ஆனால் அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். எப்படி பண்ணார்? கோயில் காசில் ₹1 எடுக்கலை. நாங்கள்லாம் 68லேருந்து அவர்கிட்ட இருக்கோம். எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சார். இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு ₹30,000 பட்ஜெட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. பணம் கொடுன்னு கூட சொல்ல. அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் கொஞ்சம் கொடுத்தோம். அதில் பொண்ணு கல்யாணம் பண்ணார். சரி, நம்ம கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அந்த பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பிச்சி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்கன்னார். அதாவது ஒரு பேரண்டலாக அவர் செய்ய வேண்டிய கடமை செய்கிறாரு. ஆனால் பந்த பாசத்தில் மாட்டிக்கிறது இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவருடைய வீடு ஒரு டொக்கு வீடு, அந்த கிராமத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. அது அப்படியே தான் விட்டாங்க. இப்போ யாரும் அங்கே இருக்கிறதில்ல. அதை ஒட்டி ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயிலை இவரே ரத்தனகிரியிலேருந்து அவங்க குலதெய்வம் கோயில் மாதிரி அதை எடுத்து கட்டினார். நான் அங்கே போயிருந்தேன். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னையும் கூட்டின்னு போயிருந்தார். அண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை செப்பரேட்டாக வைப்பார். அண்டு பழைய லௌகீக டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை செப்பரேட்டாக வைப்பார். ரெண்டையும் கலக்கவே மாட்டார். எங்களை மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அவர் எவ்வளோ ஒரு டிசிப்ளினாக இருக்கார். அதனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம், நம்ம குடும்பம் அனாதையாக ரோட்டில் சுற்றின்னு இருக்குமா இல்லையா, அது அவருடைய பாலிசி. ஆனால் கோயில் பணத்தை தொடாமல் செய்கிறார் அவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ரூல் இருக்கும். அவங்கவுங்க மனசாட்சி தான் கடவுள். அவங்களுக்கு மனதானே, மனதிலிருந்த கருத்தானே, மனத்தகத்தான், அந்த ரூல்ஸ் படி அவங்க நடந்துக்குவாங்க. ஏன்னா இந்த ஆன்மீகங்கிறது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். நெருப்பில் ஒரு ஆறு ஓடுது, அது மேலே முடிய வச்சு ஒரு பிரிட்ஜு பண்ணிக்கிறாங்க. எப்போ எரிஞ்சு கீழே விழுமோ தெரியவே தெரியாது.
அதுக்குள்ளே நீ கிராஸ் பண்ணும். அந்த மாதிரி இது ஒரு ரிஸ்க்கான கேம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். அவர் நான் சொன்ன வழி நான் குடும்பத்தையே விட்டேன். என்ன சாமி சொன்னார், நீ பொறுப்பை நீ முடிச்சுட்டு விட்டுடுனாரு. ஜனவரி 16, 1996 நான் என் குடும்பத்தை விட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறதே கிடையாது. அமெரிக்கா 30-35 தடவை போய்க்கும் பார்க்க மாட்டேன். அவருடைய சூஸ் பண்ண பார்த்து வேற, நான் சூஸ் பண்ணியிருக்கிற பார்த்து வேற. ராமசுரத்குமார் சாமி அவரும் காசியில் வாத்தியாராக இருந்தவர். ஒரு மனைவி 2 பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க. இவர் சாமி ஆகிட்டாருன்னு தெரிஞ்சு அவங்கெல்லாம் வர்றாங்க இவரை பார்க்கறதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்கள உள்ளே விடல. இந்த ராமநாமம் எழுதின நோட்புக்கெல்லாம் யாரோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒரு மூட்டை கட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு அதான் சொத்துன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அங்கே போய் ஹோட்டலில் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உடனே ட்ரெயின் ஏற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது அவருடைய நிலை. ராமானுஜர் சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணார், அவங்க ஒய்ஃபை மச்சான் கல்யாணத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவள் இப்படி போனோன்னு இவர் போய் மொட்டை போட்டு சன்னியாசி ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை வாழ்க்கையில். அவர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருந்து அதே கடவுள் எப்படி கைட் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அண்டு ஒரு நேர்மையான ஞானியாக ஒருத்தன் இருந்தான்னா அவன் தன்னுடைய உள்ளத்தினுடைய குரலை கட்டாயம் ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா இந்த லௌகீக உலகத்துக்காக அவனுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்தை விட மாட்டான். அருள் எனும் பெரும் நிதியம் தானே வழங்க மூலப்பண்டாரம் காத்து நிற்கின்றான் முந்துமினோன்னு வர. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு முருகங்கிட்ட வாங்கினது அவன் தான் இந்த ஞானத்தை கொடுக்குற ஞான பண்டித சாமி மூலப்பண்டாரம். அதை இழந்துருவாங்களா, அதனால் விட மாட்டாங்க. நல்லதோர் வினை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவது உண்டுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு வந்துருக்கு, அதை விட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ரூல்ஸை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த ரூல்ஸ்ன்றது அவங்க மனசாட்சியில் எப்படி தோணுதோ அப்படி தான். யூ கேனாட் யூனிவர்சலைஸ் இதுதான் ரூலு அப்படின்னு சொல்லி நீ எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வழி இருக்கும், அந்தந்த ரூட்டில் இருக்காங்க. இப்போ என் பையன் பொண்ணுலாம் இருக்காங்க, அவங்களே வசதியாக தான் இருக்கிறாங்க. என் பையன் அமெரிக்காவில் படிக்க போனான் சின்சினாட்டியில். அவன் ஏதோ ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணான், அதில் அவங்களுக்கு லாபம் வந்துடுச்சான். அதனால் அவனுக்கு 4% பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க அந்த காலத்துலேயே. லாங் பேக் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வசதி ஆகிட்டான். என் பொண்ணு இங்கே முதல்ல டிடிகேயில் இருந்தாள். அதுக்கப்புறம் சிட்டி பேங்கில் ஜாயின் பண்ணான். அப்புறம் அமெரிக்கா போனான். அமெரிக்காவில் ரொம்ப பெரிய போஸ்ட் இருக்கா, ஒரு 7-8 படிப்பு படிச்சிருக்கா. எல்லோரும் 5-6 வீடு வாங்கினாங்க, வசதியாக தான் இருக்கிறாங்க. அப்போ எந்த அவங்களுக்கு தேவையில்லை. அப்போது எல்லாமே கடவுள் நிர்ணயிப்பான். எது நடக்கணுமோ அது கடவுள் நிர்ணயிப்பான். அதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுனா அதுதான் அர்த்தம். அது சிவசங்கர் பாபாவிடம் நல்ல பெயர் வாங்குவது மிகவும் கடினம். ஆமாம். ஏனென்றால் அவர் ஒரு ஞானகுரு. ஞானகுரு என்பவர் சிஷ்யர்களை பக்குவப்படுத்துவதற்காகவே வருபவர் என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தங்களை பற்றி படிக்கப்பட்ட விஸ்வாமித்ர நாடியில் தாங்கள் குருவல்ல இறை 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 என்று வந்திருக்கிறதே. இறைவனாக இருக்கும் தாங்கள் ஒரு ஞான குருவாகவும் இருக்கும் நிலையினை தெளிவுபடுத்துமாறு கேட்டு. 2 இருக்கு. ஒன்று ஆடு. ஆடு என்ன பண்ணும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாய் வைக்கும். யானை இல்லை, அது வெள்ளாம்பழத்தை அப்படியே சாப்பிடும், உள்ளகரத்தை உறிஞ்சிட்டு வெறும் வெள்ளாம்பழம் கீழே விடும். அந்த மாதிரி ஒரு கிரியா குரு ஞானகுரு. இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருங்க சின்ன சின்ன குருமார்கள்லாம் ஆடு தலைமையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்தான். இந்த யானை உண்ட வெள்ளாம்பழம் மாதிரி இருக்கிறவங்க ஞானகுருன்னு பேர். அதனால் நாங்கள் இந்த சின்ன விஷயங்களை கொடுக்க விரும்பலை. நான் என்ன சொன்னேன், நான் அம்மிக்கல் கொல்லன் அல்ல, உங்களை தெய்வீக வடிவங்களாக செதுக்க வந்த தேவலோக சிற்பிங்கிற கொட்டேஷன் கொடுத்தேன் நான். இது ரொம்ப நல்ல கொட்டேஷன்லாங்குது. யாருக்கும் புரிஞ்சதே இல்லையான்னு எனக்கு தெரியாது. அம்மிக்கல் கொல்லன்னா என்ன, ஒரு கல்லை கொண்டாந்து அது மேலே பீடி பிடிச்சிட்டு உட்காந்து துருத்து இருந்துட்டு ஒரு குழவையை பண்ணி உனக்கு சட்னி அரைக்கிறதுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கொடுக்குறது, அது அம்மிக்கல் கொல்லன். நான் தெய்வ வடிவங்களை செதுக்க வந்த தேவலோக சிற்பின்னா ஒரு பாறை இருக்கும், அது மேலே முதல்ல அவுட்லைன் போடணும், முருகரோ ஏதோ ஒன்று பெரிய சுற்றி வச்சு அது தேவையெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு மிடில் சைஸ் சுற்றி வச்சு இன்னும் ஒரு ஷேப் கொண்டாடணும், சின்ன சுற்றி வச்சு கண்ணு மூக்கு புருவம் வாய் லிப்ஸ் எல்லாம் பண்ணணும். நல்ல யோசனை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், செதுக்கவில்லை, ஒதுக்குகிறான்.
அவன் வந்து சிலையை செதுக்கவில்லை, அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்களை ஒதுக்குகிறான். அப்போ அதில் அந்த முருகரும் பிள்ளையாரும் வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்கள்கிட்ட போயபழையும் புகுதருவான் என்ற நவம்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ குறைகள்லாம் இருக்குது. அந்த குறைகளை மாற்றுறது தான் எங்கள் வேலை. அதில் உங்களுக்கு கோபம் வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து எப்பயுமே பாராட்டி அபிலாஷிக்கிறவர்கள். யூ டோன்ட் வாண்ட் கிரிட்டிசிசம், அப்ரிசியேஷன் ஒன்லி யூ வாண்ட். இது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் பி லேவிஷ் இன் யுவர் அப்ரிசியேஷன் வாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி பண்ண முடியாது. இல்லை, நீ வந்திருக்கிற உன்னை உருப்பட வைக்கிறது என்னுடைய வேலை. அதனால் நான் உங்கள்கிட்ட தப்புக்குன்னா கட்டாயம் சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா ஐ எம் பேட் டீச்சர்னு அர்த்தம். இதுதான் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்னாதம்மா இவ்வுலகம் அப்படின்னு வரும் பொன்னானூட்டில். அந்த மாதிரி நீ யாருக்கு வேணால் நல்லது பண்ணு. தேர் ஈகோஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு மகான் மேலே மரியாதைலாம் கிடையாது. நீ பண்ண எந்த நல்லதும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்களுடைய ஈகோ இஸ் வெரி அப்படியே பெரிய விஷயம் அவங்களுக்கு. அந்த ஈகோ தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் காவமாக இருக்கேன்னா நான் சாமியார் ஆயிட்டேன்றது நீ தெரிஞ்சுக்கணும். சாமியாரால் இந்த அளவுக்கெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. சாமியானால் தான் பொறுமையாக இருக்க முடியும். ஆயிட்டதுனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஜாலியாக உட்காந்து இருந்துக்கேன். நானும் என் பொசிஷனில் வேறு யாருன்னா இருந்தால் ஒரு நாள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். ஏன்னா 190 பேர் இப்படி தான் இருப்பாங்க. 190 பேர் இப்படி தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற 10 பேருக்காக தான் நம்ம இதெல்லாம் ஏதோ உருப்பட்ட வழங்க உருப்பட்டோன்னு பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு. நான் இவ்வளோ பிரசங்கங்களும் இவ்வளோலாம் பண்ணுறதில்ல, இதை கேட்டு லட்சத்தில் யாராவது ஒருத்தர் உருப்பட்டால் கூட எனக்கு திருப்தி தான் அப்படின்னார். அப்போ பரமாச்சாரியார் மாதிரி காவி கட்டின்னு கோமணம் கட்டின்னு கையில் குச்சி வச்சின்னு சுற்றின்னுக்கிற ஆளே லட்சத்தில் ஒரு ஆள் உருப்பட்டா போகிறன்றான். என்ன மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு கையில் வாட்சி வச்சுக்கின்னு இப்படி லௌகீகமாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி இந்த ஜனங்க நம்புவாங்க? எப்படி இவங்க உருப்பிடுவாங்க? அவரையே நம்பி உருப்பிட முடியலையே ஜனங்களால், நம்மளே வச்சு எப்படி உருப்பிடுவாங்க? அதனால் உலகம் ரொம்ப மோசம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாக இந்த ஆர்கனைசேஷனுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு அவங்களும் உருப்பட்டு எந்த வம்பலையும் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க. அதனால் நான் 2 பேரையும் பார்த்துன்னு இருக்கேன். இது 10, அது 90. இந்த 10 பார்த்துட்டு நம்மளே தேர்த்திக்க வேண்டியது தான். ஆனால் இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். ஓகேவா? பாடுங்க. ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேடு, கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேடு. தரிசனம் காட்டு வித்து காத்தருள்வான் காலடியில் சேரு. தேவைகள் இல்லாத மனித வாழ்க்கை ஏது, தேடுதல் இல்லாத மனிதன் இங்கு யார்? தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும், தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அதை தேடி அலைந்து வா, அலடி தேடி அடையவா. ஒன்றும் புரியாத புதிராக உலக வாழ்வில் நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.